அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முறையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்றறியேன், மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன். நாதாந்த திருவீதி நடந்திடுதற்கு அறியேன். நான் ஆர் என்று அறியேன், எங்கோன் ஆர் என்று அறியேன். போதாந்த திருநாடு புக அறியேன், ஞான பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ. ஏதாந்த தீயேன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன். யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. இதுதான் இந்த 5வது பாடல். இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, வேதத்தின் முடிவான உபநிடதங்கள் உரைக்கும் மெய்ப்பொருளை அல்லது மெய்ஞானத்தை அறிந்து கொள்ளும் முயற்சிகள் சிறிதும் இல்லாதவனாகவும், அதை அடைவதற்கு உண்மை, ஒழுக்கம் மற்றும் செயல்பாட்டு முறைகளை அறியாதவனாகவும், நாதாந்தத்தின் முடிவில் ஒளியாகிய இறைவனை காண இயலாதவனாகவும், நான் யார் என்றும் எனது தலைவன் யார் என்றும் அறியாதவனாகவும், போத முடிவு நிலையில் இறை அனுபவத்தால் உண்டாகும் இன்பத்தை உணராதவனாகவும், நிறைந்த ஞான ஆகாயம் எனும் அம்பலத்தை அடையும் திறமடையாதவனாகவும் இருக்கும். இத்தகைய தீமைகளையே சரித்திரமாக கொண்ட நான் ஞான சபையில் புகுவது எப்படி சாத்தியமாகும்? எனது ஆற்றாமையை யாரிடம் சொல்வேன், என்ன செய்வேன், ஏதும் அறியாதவனாக இருக்கின்றேனே என்று முறையீடு செய்கிறார். யார்? வள்ளல் பெருமான். எதுக்கு செய்கிறாங்க? நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு. அப்போ நம்மளாம் என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, இதிலெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், இந்த மாதிரி அந்தங்கள்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேணும். கடவுள் விளங்கக்கூடிய அந்த சிற்றபை, அந்த சிற்றம்பலத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா அங்கே தான் இந்த அருட்பெரும் ஜோதி ஒளியாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு விளக்கமாக ஒவ்வொரு வரிகளுக்காக பார்ப்போம். வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம் 3 சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அகவல்லேருந்து தான் சொல்ல போகிறேன். அகவல்ல இதுக்கு ரெஃபரன்ஸ் சரியாகவே அங்கே இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன். முதல்ல, வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்றறியேன், மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன். சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகவல் வரி 41, 42. சுத்த வேதாந்த துரிய மேல் வெளி எனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வேதாந்தம், இந்த ஆகமங்கள், வேதங்கள் இதெல்லாம் உண்மையை வெளிப்படையாக சொல்லலை. அவங்க சம்பவங்களையும் கதைகளையும் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்களே ஒழிய, உண்மையை தெரிஞ்சிருந்தும் மறைச்சு இதிலேயே சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, வேத ஆகமங்கள் என்று வீண் வாதம் இடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவை அறியீர். சூதாக சொன்னவளால் உண்மை வெளிதோன்ற உரைத்தல் இல்லை, என்ன பயனோ இவை. அவன் உண்மை தெரிகிறதுக்காக அது எதுவுமே சொல்லலை, இதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க,
தோன்றிய வேத ஆகமத்தை சாலமென உரைத்தோம். சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேல். ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும். உலகறிய வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய். ஆன்ற திருவருட் செங்கோல் நினக்களித்தோம். நீயே ஆள்க அருள் ஒளியால் என்றளித்த தனிச்சிவமே. ஏன்ற திரு அமுது எனக்கும் ஈந்த பெரும்பொருளே. இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கலையுரைத்த கற்பனைகளை எல்லாம் கண்மூடித்தனமாக அப்படியே நம்பிவிடாமல் அவற்றின் உண்மையை ஆய்ந்து அறிந்து கொள்வதே சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது அந்த வேதங்கள் ஆகமங்கள் சொல்லிருச்சுன்றதுக்காகவே அதை எடுத்துக்கொள்ள வேணாம், அதில் உள்ள உண்மைத்தன்மையை மட்டும்தான் எடுத்துக்கிறணும், பொய்யானவற்றையெல்லாம் ஒதுக்கிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தெளிவாகுது. அதாவது இப்போ இங்கே வள்ளல் பெருமான் இங்கே சொல்ல வர்றது விஷயம் என்ன சொல்கிறாங்க, வேதாந்த நிலை நாடி விரைந்து முயன்றறியேன். மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் உண்மை இல்லை, அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறணும். மேலும் அந்த வேதங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜாக்கிரத், அதாவது இந்த விழிப்பு நிலை, சொப்னம் கனவு நிலை, சுளுத்தி என்ற தூங்கக்கூடிய அந்த உறக்க நிலை, துரியம் இந்த 4th ஸ்டேஜ், இந்த மூணுல தான் நம்ம எப்பயுமே இருப்போம். விழிப்பு நிலையில் இருப்போம், கனவு நிலை, தூக்க நிலை இதில் இருப்போம். 4th ஸ்டேஜ் தான் நம்ம ஞானத்தோட முதல் நிலை. அந்த துரிய அனுபவம் வேணும். அதாவது அந்த விழிப்பு நிலையில் மனம் செயல்படாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் துரிய நிலை. அந்த நிலை நம்ம வருவித்து கொள்ள தான் வேணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே வரணும். அப்போ அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, துரியமலை மேல் உள்ளதோர் ஜோதி வள நாடு. தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு. தெரியுமது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த துரியமலை மேல் உள்ளதோர் ஜோதி வள நாடு. தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு. அப்போ அந்த துரிய அனுபவத்தில் தான் நம்மளுக்கு இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் கூட சொல்கிறாங்க, 1211 1212, துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என உரைசை வேதங்கள் உண்ணும் மெய்ச்சத்தே. இது என்ன அர்த்தம்னா, அதாவது ஜாக்கிரத், அதாவது அந்த விழிப்பு நிலையிலே மனம் செயல்படாத அந்த நிலையே துரிய நிலை அனுபவம். அதையும் கடந்து விளங்கும் ஒரு மௌன நிலையில் அடையக்கூடிய சூன்யமான வெளியில் உள்ள பொருள் என உரை செய்கின்ற வேதங்கள் வலுத்துகின்ற உண்மையான சத்தே அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதங்கள் வலுத்துகின்ற உண்மையான சத்தே, உரை செய்கின்ற வேதங்கள் வலுத்துகின்ற உண்மையான சத்து, அந்த வேதங்கள் உண்மையாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த துரிய நிலை, அந்த நிலைக்கு மேலே தான் அனுபவம் மௌன நிலையில் அடையக்கூடிய சூன்யமான வெளியில் உள்ள பொருள், அதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி, அந்த அனுபவம் அப்படின்றதான் இந்த பாடல் வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் அகவலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ வேதாந்த நிலை நாடி விரைந்து முயன்றறியேன். மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன். அதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். அடுத்து நாதாந்த திருவீதி நடந்திடுதற்கு அறியேன். நான் ஆறு என்று அறியேன், எங்கோன் ஆறு என்று அறியேன். இப்போ நாதாந்த திருவீதி நடந்து அறியேன் அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல், பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இதுவும் அகவல் வரி 39-40. இதில் நாதாந்தத்தின் பெரும் ஜோதி தோன்றும் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. அது என்ன பாட்டுனா, ஈற்றறியேன் இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அண்ட பயிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ
அப்பொன்னு அவ்வொளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருளொளியோ ஈது அதிசயிக்கும் வகையே அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த நாதாந்தத்தில் தான் அந்த பெரும் ஜோதி தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் நாதாந்தத்தின் முடிவிலே நடமிடும் இறைவன் அப்படின்றாங்க. அந்த பாடல் பார்த்திங்கன்னா, வேதாந்தத்தின் முடிமிசை விளங்குமோர் விளக்கே மெய்ப்பொருள் ஆகம இயன் முடிச்சுடரே நாதாந்தத்தின் முடிநடு நடமிடும் ஒளியே நவை அரும் உளத்திடை நன்னிய நலமே ஏதத்தின் நின்று என எடுத்து அருள்நிலைக்கே ஏற்றிய கருணை என் இன்னுயிர் துணையே தாதுற்ற உடம்பு அழியா வகை புரிந்தாய் தனி நடராஜ என் சர்க்குரு மணியே. எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. ஏதத்தின் நின்று என எடுத்து, அதாவது அந்த மரணத்திலிருந்து என எடுத்து அருள்நிலைக்கே ஏற்றிய கருணை என் இன்னுயிர் துணையே தாதுற்ற உடம்பு அழியா வகை புரிந்தாய் தனி நடராஜ என் சர்க்குரு மணியே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாதாந்தத்தின் முடி நடு நடமிடும் ஒளியே நவை அரும் உளத்திடை நன்னிய நலமே. பாருங்க எவ்வளோ தெளிவாக இந்த பாடல் சொல்லுது பாருங்க. அப்போ இந்த நாதாந்த திருவீதி நடந்திடற்கு அறியேன், நான் ஆர் என்று அறியேன், எங்கோன் ஆர் என்று அறியேன் அப்படின்றதுக்கு இந்த பாடல் சான்று. சரி, அடுத்து போதாந்த திருநாடு புக அறியேன். போதாந்த திருநாடு புக அறியேன், அதுக்கு வந்து அகவல் வரி 37, 38. விமல போதாந்த மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணவம் மாயை கண்மம் இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்கள் தான் இன்பம் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் மனசில் வந்து, அதாவது நிராசை தோன்றிய மனம், அதுதான் வந்து இந்த மலபோதம் அப்படின்றாங்க. அந்த நிராசை தோன்றும் போது அந்த மலபோதம்லாம் நீங்கிடுது. அதாவது மலபோதம் நீங்கிய விடத்தே இறை அனுபவம் தோன்றுகின்றது. இந்த இன்பமே மேலான உண்மையான இன்பம். இதைத்தான் விமல போதம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இந்த போத முடிவில் மேன்மை உடையதாய் உண்மையான மெய்ப்பொருள் எதுவோ அதை காட்டும் வெளி என்று சொல்லப்படும் ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மலமற்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. பாருங்கள், இந்த போதாந்த இங்கே சொல்கிறாங்களா, போதாந்த திருநாடு புக அறியேன் அப்படின்னா, இந்த ஆணவம் கண்மம் மாயை கொடுக்கக்கூடிய இந்த இன்பங்கள்லாம் இன்பம் இல்லை. இதெல்லாம் நீங்கி அந்த நிராசையுள்ள மனம் அதாவது ஆசையே இல்லாமல் அந்த மனமற்ற நிலையில் நாம் பெறக்கூடிய அந்த இன்பம், அதுதான் வந்து மேன்மையான இன்பம், மேன்மையான அந்த உண்மையான இறை இன்பம், இந்த இறை அனுபவம். அதுதான் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. மலபோதம் நீங்கிய விடத்தே இறை அனுபவம் தோன்றுகின்றது. இந்த இன்பமே மேலான உண்மையான இன்பம். சரி, இப்படி சொல்கிறவங்க அடுத்து பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ அப்படின்றாங்க. பூத ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ அப்படின்னா இதுக்கு வந்து சான்றாம் அகவல்ல வள்ளல் பெருமான் 121, 122. பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. இந்த அகவல் வரிகளை பாருங்க. பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அதாவது இதுக்கு வந்து, அதாவது அண்டத்தில் வந்து அண்டம் வந்து ஆகாசம், பிண்டத்தில் அண்டம் வந்து புருவமத்தி. சரிங்களா? அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி வந்து நம்ம உடம்புல வந்து எந்த பாகத்தில் உணர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் புருவமத்தி, இங்கே தான் நம்ம வந்து உணர முடியும். சரி, இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, புருவமத்தி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதைத்தான் சிற்சபைன்னு சொல்கிறோம். சிற்சபா அங்கம் எல்லாமே இதுதான், லலாட ஸ்தானம் எல்லாமே இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும். அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. பொது உணரும் போதெல்லாம் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அதாவது அருட்பெரும் ஜோதி வந்து அனுபவத்தை வந்து புருவ மத்தியில் மட்டுமே உணர முடியும்.
வேறு எந்த இடத்துலையும் உணர முடியாது அப்படின்றது தெளிவாக இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சொன்னவங்க இன்னொரு பாடலில் கூட இப்படி தான் சொல்கிறாங்க. பொதுவென்றும் பொதுவில் நடம்புரியா நின்ற பூரண சிற்சிவமென்றும் போதாந்த மதுவென்றும் பிரம்மென்றும் பரமமென்றும் வகுக்கின்றோர் வகுத்திடுக. அதுதான் என்றும் இது என்றும் எட்ட ஒண்ணாது. அதனால் சும்மா இருப்பதுவே துணிவு என கொண்டிருக்கின்றோரை விது என்ற தன்னலியால் கலந்து கொண்டு விளங்குகின்ற பெருவெளியே விமல தேவே. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அருட்பெரும் ஜோதி அப்படின்றது ஓர் அனுபவம். அதாவது இந்த கருவி கரணங்கள், அதாவது இந்த கருவி, இந்த உடலில் உள்ள கண், மூக்கு, வாய், செவி, இந்த கருவிகள் கரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த கருவி இதெல்லாம் கடந்து, அதாவது கருவி கரணாதிகள் கடந்த பின் புருவ மையமாகிய சிற்சபையில் தோன்றும் ஓர் ஒளி அனுபவம். அதுதான் இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம். சிற்சபை தவிர அகத்தேயும் புறத்தேயும் வேறு எங்கும் சுட்டி காட்ட முடியாத ஒன்று. அதுதான் இந்த இது. வேறு எங்கேயும் போய் நம்ம கண்டுபிடிச்சி சுட்டி இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் உருவமத்தி ஆகிய இந்த சிற்சபையில் தான் அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? கருவி கரணாதிகள் கடந்த பின். மனமற்ற நிலை எல்லாம் கரணங்கள் எல்லாம் போயிடணும். கருவிகளோட செயல்பாடு எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, பூரண ஆகாயம் எனும் பொது அறிவேணும். அந்த பொதுவை அறிவேணுன்றது இதுதான், இந்த சிற்சபை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விதமான முயற்சிகளும் இப்போ நம்ம பண்ணிட்டு வர முயற்சிகள் எல்லாமே நாம் இந்த இடத்துல இந்த அருட்பெரும் ஜோதி அந்த ஒளி அனுபவத்தை பெறணும். அதுக்கு தான் இந்த முயற்சிகள். இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.